வெல்கம் டு பைப் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ஜேசனை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் யூஸிங் லாராவெல். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிப்போம். எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா டேட்டாபேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருப்போம். அதாவது இன்டர்நெட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிப்போம் ஆண்ட்ராய்டில். சில டைம் பார்த்தீங்கன்னா வச்சு ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஃப்ரீயாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்து கிட்டபில் வந்து ஜேசனை போட்டு அதை வந்து ப்ளே பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் நம்ம நிறைய தடவை வந்து இந்த டேட்டாபேஸஸ் வந்து சர்வரில் வச்சு நம்ம பழக்கம் பத்ததில்லை. ஏன் முக்கியமான ரீசன் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட காசு கிடையாது. ஏன்னா இதை நம்ம ஹோஸ்ட் பண்ணோம். ஹோஸ்ட் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து வெப்சைட் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு PhpMyAdminல போய்ட்டு டேட்டாபேஸ் வாங்கணும், ஹோஸ்ட் பண்ணணும், அதுக்காக கன்சிடர் பண்ணணும். லாட் ஆஃப் அன்னெசரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆனதுனால நம்ம ரொம்ப நாளாக அதை கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணால் எத்தனை நாள் தான் அது தள்ளியாக இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் வந்து, அதாவது ஒரு ஏபிஐ வந்து நான் சர்வர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை டுட்டோரியல்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனாச்சா இவ்வளோ ஈஸியாக அப்படின்னா 1 ஹவரில் நம்ம ஒரு ஏபிஐ பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினாக்கா கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு ஒரு சின்ன என் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து பழைய ஃப்ரேம்ஒர்க்ஸ் வச்சு கோடிங்கோ இல்லை வந்து யூடியூப் வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா புது ஃப்ரேம்ஒர்க்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து மிஸ்மேச்சஸ் எல்லாம் ஆனது, அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆனது. ஓகே, ஸோ அது என்னென்ன மிஸ்மேச்சஸ் ஆனது, என்ன ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன், அதை எப்படி அட்ரஸ் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாராவெல்ல இன்டிகிரேட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்வரன்மெண்ட்டை செட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு WAMP சர்வர் வந்து லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். WAMP சர்வர் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே WAMP சர்வரில் வந்து PHP வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா WAMP bin PHP 8.2.13 அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துல வந்து PHP வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை காப்பி பண்ணி இங்கே என்வரன்மெண்ட் வேரியபிள்குள்ளே இங்கே இருக்கிற பாத்து டபுள் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஸோ அந்த பாத்தையும் இங்கே ஆட் பண்ணிங்க. ஏன்னா வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து PHPயை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ இது போல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் இது முடிஞ்சோடனே இந்த கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு EXE இருக்குது. ஸோ அந்த EXEயும் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே உங்களால் வந்து கம்போசர் அப்படின்றது வந்து உங்களால் ஈஸியாக எங்கே வேணாலும் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லாராவெல் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். லாராவெல் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எங்கே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ நான் எங்கே கிரியேட் பண்ண போனால் சிடி டாக்குமெண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சிடி லாராவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் ப்ரிஃபர்ட் டிஸ்ட் அப்புறம் லாராவெல் ஃப்ரேம்ஒர்க் நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து BiggBoss அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ கொடுத்தோடனே இது என்ன பண்ணணும்னாக்கா இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மீன்வை நம்ம என்ன பண்ணலாம், PhpMyAdmin இருக்குல்ல, அங்கே போயிட்டு இதுக்கு டேட்டாபேஸ் வேணும்ல, அந்த டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே போய்ட்டு PhpMyAdmin வந்து கிளிக் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக WAMP சர்வர் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இது போல் ஒரு WAMP சர்வர் ரன் ஆகும். இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே PhpMyAdminக்குள்ளே போனேன்னாக்கா பை டிஃபால்ட்டாக ரூட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு எதுவும் செட் பண்ணாமல் இருக்கும். ஆனால் நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு. ஸோ நான் அந்த பாஸ்வேர்டு நான் வந்து ஜஸ்ட் இங்கே என்டர் பண்ணி உள்ளே போனோன்னே இது போல் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நான் டேட்டாபேஸஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாபேஸ் வந்து டெலீட் பண்ணிடுறேன், BiggBoss டேட்டாபேஸை. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் நியூ ஒன். ஸோ டெலீட் கொடுத்துறேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேட்டாபேஸ் பேர் பார்த்தீங்கன்னா BiggBoss அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி முடித்தோடனே ஸோ டேட்டாபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன்வேல் இது வந்து முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஓகே இது வந்து முடிஞ்சிச்சு. இது முடிஞ்ச உடனே இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு PHP artisan அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ artisan சொல்லிட்டு நெக்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இது போல் ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டு க்ரியேட் ஆகும். 127.0.1 போர்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8000. ஓகே சூப்பர். ஸோ இதுதான் ஆல் ஓவர் வேர்ல்டு மாதிரி. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த பேஜ் வந்து ரீடாக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிடுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்து இருக்க ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற லாராவெல்ல இருக்கிற BiggBoss அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடும்.
ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே இதில் நிறைய ப்ளகின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த ப்ளகின்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்போ தான் வந்து ப்ளகின்ல எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன்லாம் இந்த PHP debug எக்ஸ்டென்ஷன், அப்போ PHP இன்டெலிஜென்ஸு, அப்போ Laravel பிளேட் ஸ்னிப்பெட், அது போல் வந்து என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கனாக்கா நீங்கள் கோட் அடிக்க அந்த இன்டெலிஜென்ஸ் காட்டிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது வந்து அவ்வளோ வேர்ல்டு வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் ஆனதுனால இருக்கிற கோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கமிட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இனிஷியலைஸ் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு இனிஷியல் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாகவே கமிட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்ட்டிசிபென்ட் மாடலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணது அப்படின்னாக்கா, அதுக்கு இன்னொரு கமெண்ட் இருக்குது, PHP artisan make model அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே போய்ட்டு இங்கே டெர்மினலில் போய்ட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு PHP artisan make underscore hyphen model and பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னாக்கா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த 8 ஃபைலோட சேஞ்சஸும் உங்களுக்கு காட்டும். ஓகே, இது ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8 சேஞ்சஸ் இங்கே காட்டிருக்கா. ஸோ இந்த 8 சேஞ்சஸ் காட்டுறது. இதில் முக்கியமான ஃபைல் எதுனாக்கா, இங்கே போய்டலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போய்டுங்க. டேட்டாபேஸ்க்குள்ளே போய்ட்டு இந்த மைக்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட். ஆக்சுவலாக வந்து இதுதான் டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகுது. இந்த டேபிளோட காலம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணோம். பை டிஃபால்ட்டாக ஐடின்னு ஒரு காலம் இருக்குது, டைம் ஸ்டாம்ப்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இதுக்கு அடிஷ்னலாக நம்ம சில காலம்ஸ் ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ணுற போல் காலம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலம் தான். ஸோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன காலம் இருக்குன்னா, நேமு, டயல் நம்பர்ஸ் ஓட் பண்ணல அதுக்கப்புறம் எவிட்டு, டேட்டு, இமேஜ், ஃபுல் இமேஜ். இது வந்து ஃபுல் இமேஜ்னா பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த இமேஜ்னா ஸ்மால் கைண்ட் ஆஃப் இமேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்னோட டேபிள்ஸ் வந்து ரெடி ஆச்சு. டேபிள் வந்து 1 2 3 4 5 6 7 காலம்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுக்கு இந்த பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, டேட்டாபேஸோடு சேர்த்து எனக்கு ஒரு மார்க் டேட்டாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த பார்ட்டிசிபென்ட் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி நீ மார்க் டேட்டாவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம இங்கே ரன் பண்ணும்போது இது க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணது அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கான கோட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ போகிறோம் இங்கே டெஃபினேஷனுக்குள்ளே இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, இங்கே நான் சொல்கிறேன்னாக்கா, இன்கேஸ் ஒரு ரோவை நீ ஜென்ரேட் பண்ண போகிறனாக்கா, ரோவோட நேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்கர்னு தான் ஆல்ரெடி இங்கே ஒரு கிளாஸஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சிங்கன்னா, ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த ஃபேக்கர்லேருந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, இது ரேண்டமாக ஒரு நேம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கர்லேருந்து யூனிக் இருக்கிற ஒரு ஃபோன் நம்பர்ஸ் கொடு அப்படின்னாக்கா, அந்த யூனிக்காக ஒரு ஃபோன் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி இந்த டயல் அப்படின்ற ரோக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். இமேஜ்னாக்கா இமேஜ் URL, அதே போல் ரேண்டமாக ஒரு இமேஜ் URL, இங்கே ரேண்டமாக ஒரு இமேஜ் URL. அதுபோல் எவிக்டட் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டமாக ஒரு டேட் டைம் இன் திஸ் டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டமாக ஒரு டேட் எடுத்து வந்து இங்கே போட்டோம். ஸோ ஒரு ரோவை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸோ இது போல் வந்து ஃபேக் டேட்டா செட்டுக்கு வந்து இப்படி தான் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டிசிபென்ட் ஃபேக்டரிக்கு நம்ம சொல்லிடுறோம். சரி, ஓகே, நீங்கள் சொல்லிட்டோம். இப்போ ஃபேக் டேட்டாவை எப்படி ஜென்ரேட் பண்ணோம், எவ்வளோ டேட்டாஸ் உனக்கு வேணும் அப்படின்னாக்கா, அந்த டெஃபினேஷன் நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்கா, பார்ட்டிசிபென்ட் சீடர்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஸோ பார்ட்டிசிபென்ட் சீடர்ஸ் எதுக்குள்ள இருக்குனாக்கா, சீடர்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபென்ட் சீடர்ஸ்னு இருக்குல்ல. ஸோ இங்கே என்ன பண்ணாக்கா, பார்ட்டிசிபென்ட் இந்த பார்ட்டிசிபெண்ட்டை வந்து பார்ட்டிசிபென்ட்குள்ளே போயிட்டு ஃபேக்ட்ரிஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் வருவாங்க, கிட்டத்தட்ட போன தடவை ஒரு 23 பேர் வந்தாங்க. ஸோ 25 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 25 பார்ட்டிசிபேட் வராங்கனாக்கா, இது என்ன பண்ணுனாக்கா 25 முறை வந்து ஒரு ரோவை இன்ஜெக்ட் பண்ணும். ஒரு ரோவும் ஃபேக் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி 25 டேட்டாவை வந்து டேட்டாபேஸை இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து டேட்டாபேஸ் சீடர்ஸில் வந்து எந்தெந்த சீடர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 சீடர்க்குன்னு வச்சுக்கோ, இந்த 10 சீடர்ஸும் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து மொத்தத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி விடணும். ஓகே, அந்த கனெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, திஸ் போட்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே பார்ட்டிசிபென்ட் சீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ், அந்த கிளாஸ் போட்டு விட்டோம்னாக்கா சரியாக போச்சுங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இங்கே டேட்டாபேஸ்க்குள்ளே வரும், இங்கே வந்து பார்ட்டிசிபென்ட் சீடருக்குள்ளே போவோம். இது என்ன சொல்லுது, ஒரு 25 டேட்டா க்ரியேட் பண்ண சொல்லுது. இது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். இங்கே டேபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா, இதோட இப்போ டேட்டாபேஸோட வேலை வந்து முடிஞ்சிச்சுப்பா, ஒரு வேலையை.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எந்த டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்க்கா ENV என்வரன்மெண்ட்டுக்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக SQLite இருக்கும். ஸோ SQLite என்ன பண்ணணும்னாக்கா அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாக்கா இங்கே ஒரு SQLite டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன் பண்ணிருக்கோம். ஆனால் சர்வருக்கு போவதுக்கு ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்குனாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து PHP சர்வர் ஒன்று இது நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் சர்வருக்கு தான் நம்ம டேட்டா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்டென்ஷனாக இருக்குது. அட்லீஸ்ட் என்னுடைய இன்டென்ஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா என்னோடய டேட்டா வந்து இங்கே வரணும் அப்படின்னு தான் என்னோடய இன்டென்ஷன்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணோன்னாக்கா அதோட பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து DB கனெக்ஷன் வந்து MySQL அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிங்க. அப்புறம் வந்து ஹோஸ்ட் வந்து சேம் தான், இதுவும் சேம் தான். டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா BiggBossனு சொல்லி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த BiggBoss ரூட்டு பை டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்டி அங்கே. ஆனால் நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடிஃபை ஆன பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே போடுறேன். போட்டு முடித்தோடனே என்னுடைய பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து விட்ரா ராக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ளே ஒரு 25 பார்ட்டிசிபெண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். அது பண்ணுதான்னு மட்டும் பார்க்கலாம் இப்போது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன கமெண்ட் அப்படின்னாக்கா PHP artisan அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக மைக்ரேட் பண்ணு வித் சீட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மை குட்னஸ் ஓகே. இப்போ நான் சொல்லுதுனாக்கா இங்கே பாருங்கள் ஸ்பெசிஃபிக் கீ வாஸ் டூ லாங் மேக்ஸிமம் கீ லென்த்து 100 bytes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தருது. எங்கன்னாக்கா இமெயில் அப்படின்ற இடத்துல. ஸோ என்ன ஆகுதுனாக்கா இந்த யூசர் டேபிளை இன்ஜெக்ட் பண்ணும்போது இமெயில்னு ஒரு காலம் இருக்குது, அது ஸ்ட்ரிங்காக இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் லிமிட்டோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த எரர் வந்து எனக்கு வந்துகிட்டே இருந்தது. என்னடா இது மற்றவங்களுக்கெல்லாம் வரலையே எனக்கு மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இது வந்து PhpMyAdminோட ப்ராப்ளம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா we have to limit the strings character அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லிமிட்டேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஆப் சர்வீஸ் ப்ரொவைடருக்குள்ளே இந்த பூட் இன்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பர்டிகுலர் கீயை வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னன்னாக்கா ஸ்ட்ரிங்ஸ் எங்கெங்கே ஸ்ட்ரிங்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 191 வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல போகிறோம். ஸோ அது அப்போது நம்ம மாடலுக்குள்ளே போகிறோம். மாடலில் ப்ரொவைடர்ஸ்குள்ளே ஆப் சர்வீஸ் ப்ரொவைடருக்குள்ளே அதுக்குள்ளே போய்ட்டு இது நம்ம போட்டுக்கணும். ஆக்சுவலாக வந்து ஸ்கீமானு வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே சூப்பர். இது இன்க்ளூட் பண்ணிட்டீங்கனாக்கா இதுவும் ஒரு ப்ராப்ளமாக வந்தது எனக்கு. ஓகே இந்த ப்ராப்ளத்தை தான் நான் இப்படி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அது மறுபடியும் சீரியஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சூப்பர். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும், பல டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் பார்ட்டிசிபெண்ட் ஒரு டேபிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 25 டேட்டா இருக்கு பாருங்கள் சூப்பரில். ஸோ ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டம்மி டேட்டா. நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாமே வேறு நம்பர்ஸ் வேறு இது. அது எல்லாமே யாராக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது, யார் அந்த புண்ணியம் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபேக்ட்ரிஸ் சீடர்ஸ் தான் அந்த எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் கமிட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சேஞ்சஸாக கமிட் பண்ணது தான் நல்லது. ஓகே ஸோ அப்டேட்டட் வித் சீடர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், சீடர்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கமிட் பண்ணி முடிச்சிடும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் டேட்டாஸை API மூலமாக வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வேலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா அகெயின் மறுபடியும் உள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே ரவுட் இருக்கு, ரவுட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு API.phpன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு web.php வந்து வெப் சர்வீஸ் வெப்பு வந்து உங்களுக்கு வந்து சொல்லறதுக்காக, வெப்பு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. இது பார்த்தோம்னா வச்சு APIs மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம வச்சுக்கிறோம். இது வந்து காப்பி பண்ணி அதில் அப்படியே போட்டுருங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஸோ இங்கே அவங்க இது சர்வ் பண்ணுறாங்களா உங்களுக்கு லாராவெல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் சர்வ் பண்ணுறாங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் APIன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து திஸ் இஸ் BiggBoss API endpoints அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வ் பண்ணோம். ஓகே அதுதான் இன்டென்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இங்கே போயிட்டு இங்கே ஸ்லாஷ்னு கொடுத்துட்டு APIன்னு கொடுத்தா அது வருதான்னு பார்க்கலாம். வருதா வரல. 404 வந்தது. இதுவும் ஒரு எரர் வந்தது. என்னடா இது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அங்கே போய் க்ரியேட் பண்ணல வந்துச்சு, நம்மளுக்கு ஏன்னா வந்து
இப்படி ஸ்லோ வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாக்கா இங்கே போட்டால் மட்டும் பார்த்தா தம்பி இது வந்து கான்ஃபிகரேஷன் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல சொல்லிச்சு. ஆக்சுவலாக இது நானே தான் ஐடென்டிஃபை பண்ணேன். web.php அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தாக்கா இங்கே app.phpக்குள்ளே இந்த ஒரு என்ட்ரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த என்ட்ரி இதுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி அப்புறம் நான் பண்ணுறேன் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் போயிட்டு சரி ஓகே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சு. சரி ஓகே இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாக்கா அப்புறம் நான் ஜெட் விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. இப்போ நம்ம ரவுட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணும், பார்ட்டிசிபென்ட் டீட்டெயில்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ரவுட்டுக்குள்ளே போயிட்டு ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே அந்த ஃபஸ்ட்டு ஆல் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்போ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் போய் பார்த்தோம்னா நிறையா வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, இண்டெக்ஸு, க்ரியேட்டு, ஸ்டோரு, ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த க்ரியேட், அப்டேட், ரீட் அண்ட் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுறேன் இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுனாக்கா ரிட்டர்ன் ஒன்றும் இல்லைங்க, இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாரையுமே தூக்கிட்டு வந்து அப்படியே ஆள்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் கால் பண்ணாங்கனாக்கா இது இருக்கிற பார்ட்டிசிபெண்ட் எல்லாரையும் டேட்டாபேஸில் இருக்க பார்ட்டிசிபெண்ட் எல்லாரையும் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ட்டிசிபெண்ட்டையும் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஐடி மட்டும் வைக்கிறேன், நீ ஐடி மட்டும் கொடுக்குற சாமி இது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிசிபெண்ட் இருக்குல்ல, பார்ட்டிசிபெண்ட் டாட் ஃபைன் டாட் ஐடின்னு கொடுத்தோன்னே இது என்ன பண்ணோம், இது ரிட்டர்ன் பண்ணி விட்டோம். சூப்பர். ஸோ இப்போது இது கண்ட்ரோலர் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்ட்ரோலர் வந்து இங்கே பைண்ட் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ரவுட்டு ஏபிஐ ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இங்கே என்னுடைய அந்த பார்ட்டிசிபெண்ட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னாக்கா பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்ட்டிசிபெண்ட் அந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, பார்ட்டிசிபெண்ட் கண்ட்ரோலர் டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சுட்டுன்னு வச்சிங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போது வந்து பிஹெச்பி ஓகே அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஏபிஐ கொடுத்துட்டேன். ஏபிஐ கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடுச்சா, இது டிஃபால்ட்டாக இதுக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டுன்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பார்ட்டுன்னு கொடுத்துட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கா கரெக்டாக இங்கே வந்து, ஏன்னா வந்து இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட்டோட இந்த இண்டெக்ஸை கால் பண்ணி விட்டுருது, அதனால் வந்து இது இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஷோவும் நம்ம பண்ணியிருந்தோம்ல, ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6வது பார்ட்டிசிபெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொன்னாக்கா 6வது பார்ட்டிசிபெண்ட் சூப்பராக கொடுத்து. இது வந்து எதை கால் பண்ணுது அப்படின்னாக்கா ஷோவை கால் பண்ணும். இங்கே பார்ட்டிசிபெண்ட் இருக்குதுல்ல, இதில் வந்து இந்த ஷோன்ற இது வந்து இங்கே ஐடி கொடுத்தோடனே இந்த ஷோன்ற பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மேப் ஆயிருக்குல்ல, அதை வந்து கால் பண்ணி அதுலேருந்து ஃபைன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன் கேஸ் இஃப் யூ guys have any question, please put it in the comment section. I'm also learning Laravel, okay, PHP frameworks. So in case நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் இருந்தாக்கா நீங்களும் என்னோட சேர்ந்து சஜஷன் கொடுக்கலாம். ஓகே, thank you so much for watching the video guys. Jai Bhim, bye bye.